ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சோழன் பாண்டியும் வானத்தையும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்க மேலே இருக்கிற பரிதாபத்தில் ஒருத்தருக்கிட்ட நம்ம பேசி புரிய வச்சு எப்படி ஆச்சு பாண்டியையும் வானத்தையும் சண்டை இல்லாமல் சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சோழன் தப்பு கணக்கு போட்டுட்டாரு. வானத்துக்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம சோழனுக்கு ஏன் தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு இப்போ புரியுது அவருக்கு. இவளை ஏன் காரில் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்ற அளவுக்கு காதில் ரத்தம் வர அளவுக்கு வானத்தி பேசி தள்ளிட்டாங்க. கடை வந்து நின்னதுக்கப்புறம் கூட இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா. சரி, நீ நிறைய இருக்கிறதெல்லாம் அப்புறம் சொல்லுவேன், கடை வந்துருச்சு பாரு, முதல்ல இறங்கு தாயே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ப்ரோ, என்கிட்ட பேசணும் தானே கூட்டிகிட்டு போனீங்க, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல, அதுக்குள்ளே என்னை இறக்கி விடுறீங்களே அப்படின்னு சொல்லவும், போதும் சாமி போதும், இப்போ இதான் எனக்கு புரியுது, நீ முதல்ல இறங்கு அப்படின்னு சோழன் அந்த சைடு இறங்கி வந்து வானதியோட உட்காந்துட்டு இருக்கிற டோர் கரு ஓப்பன் பண்ணி இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லிக்கிட்டே இருக்கவும், பாண்டி போனவங்க திரும்ப வந்துட்டாங்கன்னு எந்திரிச்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே போவோம், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும், போதும் தாயே போதும், என் காதில் ரத்தம் வந்தது போதும், மொத்தமாக என்னை செவிட ஆக்கிடாத, இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டு, இதாடா பாண்டி நீயாச்சு அவளாச்சு, இனி உங்கள் பிரச்சனையிலே நான் தலையிட்ட மாட்டேன், ஏதோ தம்பியாச்சே ரொம்ப கஷ்டப்படுறானே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணால், இவளுக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட நம்ம சும்மாவே இருந்துடலாம், இதெல்லாம் கஷ்டம் பாண்டி கஷ்டம், இங்கே பாருடா பாண்டி பேசாமல் தோ நம்மளை பெற்றவர் அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறபடி இவளெல்லாம் கழட்டி விடுறது தான் சரி, எப்பா தாயே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் இறக்கி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு நான் வரண்டா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. என்ன ப்ரோ இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே திட்டாமல் பேசுகிறீங்க, உங்களை பாராட்டினேன், அதுக்குள்ளே இப்படி பேசிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கவும், உன்னை திட்டுறது தான் சரின்னு இப்போ எனக்கு புரியுது, உங்ககிட்டலாம் பாசமாக நான் 2 வாரத்தை கூட இனி பேசவே மாட்டேன், ஆமாம் தாயே நீ இந்த வீட்டுக்கு நல்லது பண்ணணும், பாண்டிக்கு நல்லது பண்ணணும்னா ஒன்று பண்ணு, பேசாமல் நீ வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடு, அந்த வீட்டுக்கு மட்டும் மருமகளாவே வந்துடாத, அவ்வளோதான் எங்கள் நிம்மதியே அப்பத்துலேருந்தே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போலமோ, டிச்சோலா என்னடா பேசுகிற நீ அப்படின்னு, சாமி நான் எதுவுமே சொல்கிறதில்லடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. என்ன பாண்டி உன் அண்ணன் அப்படி சொல்லிட்டு போதும், நீ நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, ஏன் இதெல்லாம் கேட்க மாட்டியா, நான் அந்த வீட்டுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், உன் அண்ணனுக்கு என்ன வந்துச்சான், பேசாமல் நான் பாட்டுக்கு சிவனேன்னு வந்தேன், பேசணுவான்னு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இப்படி என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டு போகிறாரு, நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்கு அப்படின்னு இதை வச்சு ஒரு சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வானதி. இதெல்லாம் கேட்கும்போது ஏன் அப்படி பேசினான்னு நம்ம பாண்டிக்கும் நல்லாவே புரியுது. சரி விடு, சரி 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 பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பாண்டி நம்ம வானதியை சமாதானப்படுத்திடுறாங்க. இன்னொரு சைடு கணவன் ப்ரோவும் வந்துடுறாங்க. வந்த உடனே வா வானதி நீ எப்போ வந்த அப்படின்னு, பேசாமல் போயிடுங்க ப்ரோ, நானே ஏற்கனவே செம கடுப்பில் இருக்கேன் அப்படின்னும், அத்தாடி ரொம்ப சூடாக இருக்குது வண்டி, இந்த சைடு போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் உட்காந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. வானதி உருன்னு உட்காந்துட்டு இருக்கவும், சரி விடுடியே, அவன் எது எப்பயுமே அப்படி தானே, உங்ககிட்ட ஏதோ 2 நிமிஷம் நல்லா பேசிட்டான், அதுக்காக நீ உடனே அவனை நம்பிடுவியா, அவன் அப்படி தான் தெரியாது அப்படின்னு சொல்லவும், நீ பேசாத பாண்டி எல்லாம் ஒன்னால தான், நீ ஒழுங்காக இருந்திருந்தா ஏன் அப்படியெல்லாம் வரப்போகுது, நீ என்கிட்ட நல்லா லவ் பண்ணிட்டு பேசிட்டு எனக்காக இருந்தா அவங்கெல்லாம் ஏன் அப்படி பேச போகிறாங்க அப்படின்னு திரும்பவும் வானதி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு வந்து சேரன் சைட்டுக்கு போகிறாரு. சைட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சந்தா வராங்க. கொஞ்ச நேரத்துலேயே, என்னப்பா சந்தா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சும்மா தான் வீட்டிலே இருக்க போர் அடிக்குது, அதான் சீக்கிரமாகவே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, மணி என்ன ஆகுது, 12 மணி ஆயிடுச்சேப்பா, நான் தான் கவனிக்கல, வேலையை செஞ்சுட்டே இருக்கிறதுல டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது, இப்போ தான் வந்த மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சேரன் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது அனுஷு வராரு. அனுஷு வந்தோடனே வா சந்தா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன திடீர்னு அப்படின்னு கேட்கவும், போர் அடிக்குதாண்டா அனுஷு வீட்டில் இருக்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சந்தா எனக்கு வேலை இருக்கு, நீங்க உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படின்னு அனுஷ் போயிடுறாரு. அப்போ சேரன் வேலை செஞ்சுட்டு இருக்கவும் அதை உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சந்தா வந்து. அவரும் வந்து சந்தாவே பார்த்துக்கிட்டு நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அங்கே சைட்ல வேலை செய்யறவங்க எல்லாம் சேரனை கிண்டல் கூட பண்றாங்க. மேஸ்திரி பார்த்து பார்த்து செவத்துக்கு கொஞ்சம் வலிக்க போகுது, வடிவேல் காமெடி மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவ்வளோ மெதுவாக வந்து வேலை செஞ்சுட்டு சந்தாவே பார்த்துட்டு இருக்கும்போது தான் இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சந்தாவுக்கு திரும்பவும் வீட்டிலேருந்து, அதாவது ஊர்லேருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே சந்தா எடுத்து பேசுகிறாங்க. அன்னைக்கு ஒரு முறை சந்தாவுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத சேரன் கவனிக்கல. அதாவது பல்லவன் விஷயமா யோசிச்சு
யோசிச்சுட்டு இருந்தாரு. இப்போ சந்தா ஃபோன் எடுத்து பேசுவோம் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க வீட்டில் சண்டை போட உடனே இவர் புரிஞ்சுக்கிறாரு. சந்தாவோட வீட்டில் இருந்து தான் கல்யாணத்துக்காக ஃபோன் பண்ணி வற்புறுத்துறாங்க போல இருக்கு அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட உடனே சந்தா ஃபோனை கட் பண்ணிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கவும், யாருப்பா ஊர்ல இருந்தா நீ பேசினது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஊர்ல இருந்து தான் கால் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆமா அப்படின்னு சொல்லி சந்தாவும் சொல்லிட்டு இருக்கவும் கரெக்டாக வந்து அனிஷ் வராரு. அனிஷ் வந்த உடனே என்னாச்சு தந்தா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அனிஷ் ஊர்ல இருந்து அம்மா அப்பா ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னவும், பையா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓயாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சந்தா இப்படிதான் அப்பப்போ டென்ஷன் ஆகிட்டே இருக்கா. அதனால தான் வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு இங்கே வந்திருப்பா போல இருக்கு. ஏன் சந்தா இந்த ஃபோனை பேசாமல் வீட்லேயே வச்சுட்டு வந்திருக்க வேண்டியது தானே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அனிஷ் வந்து. மறந்துட்டேன் ஒரு அவசரத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சந்தா சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடு சந்தா, கவலைப்படாத, இன்னும் 5-6 மாதம் தானே, அப்புறம் நீ சேரன் பையவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்ப. விடு, இதை பற்றி எல்லாம் நினச்சி பார்க்காத, அவங்க பேசினா பேசிட்டு போகட்டும், எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ் வந்து இங்கே சந்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சேரனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுதுன்னே தெரியல. நாம் வேற இப்போ கல்யாணம் வேண்டான்னு தள்ளி போட்டுட்டோம். சந்தாவுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம், கண்ணால் அதை பார்த்துக்கிட்டு நம்மளால நிம்மதியாகவும் இருக்கவே முடியலையே அப்படின்னு அவரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. சந்தாவுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நீனா எங்கேயும் வேலை இல்லாமல் ஸோ ரொம்ப டல்லாக வந்து உட்காந்துட்டு இருக்கவும், இன்னொரு சைடு வந்து பத்திரத்தை அடமானம் வைக்கிறதுக்காக சோழன் வந்து சேரனுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. அவருமே சரிடா சோழா, ஒரு நல்ல நாள் பார்த்து பத்திரத்தை அடமானம் வச்சு நிலாவுக்கு கொடுத்துடலாம். என்னடா நம்ம வந்து போகும்போது அப்பாவையும் கூட்டிகிட்டு போகணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் அப்பா கிட்ட இன்னைக்கு வேலை முடிச்சு வந்த உடனே சொல்லிடுறேன், நாளைக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம், நான் இங்கே சைட்லேயும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. நிலா அங்கே ரொம்ப போர் அடிக்க உட்காந்துட்டு இருக்கவும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு சோழன் வந்து. அதை வந்துட்டு எங்கே இருக்கீங்க அப்படின்னு கூப்பிடுவோம். இதோ வர சோழன் அப்படின்னு நிலா உள்ளேருந்து வராங்க. உள்ளேருந்து வந்த உடனே ஆஹா இவளை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது ஒவ்வொரு விதமாக அழகாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரசிக்கவும், சோழன் என்ன என்னை கூப்பிட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு எங்கேயோ கனவு உலகத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்தாங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன், சூடு ஆறதுக்கு முன்னாடி சாப்பிட வைங்கன்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லவும், எதுக்கு சோழன் இதெல்லாம் அப்படின்னு. இல்லைங்க எப்படியோ சும்மா தான் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கும் போர் அடிக்கும், நானும் சவாரின்னு கிளம்பிடுறேன், வீட்டில் எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க, போர் அடிக்கும், அதான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வரேன்னு கிச்சனுக்கு போகிறாங்க. எடுத்துகிட்டு வந்து அதில் வைக்கிறாங்க. இது எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் வீட்டில் பல்லவன் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, அவனுக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஓ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. நீங்களாச்சும் பல்லவங்கிட்ட பேசலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. வேணாங்க இந்த பேச்சே எடுக்காதீங்க அப்படின்னு. ப்ளீஸுங்க, அவன் சின்ன பையன் தானே, அவன் தெரிஞ்ச எதுவும் பண்ணல அப்படின்னு நீங்கள் எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னதும், நீங்கள் பண்ண தப்பை விடவா அவன் பெருசாக பண்ணிட்டான், நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனையை அடிக்கடிக்க பண்ணிட்டு தானே இருக்கீங்க, அதே மாதிரி தானே பல்லவனும். இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஒவ்வொரு தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க, அதுக்காக ஏன் இப்போது அவன்கிட்ட பேசாமல் இருக்கீங்க, கோபம் இருக்குதான், கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல பேசலாம்ல, அவனும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட நீங்கள் எதுவுமே அவனை பற்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரே அடியாக சொல்லிடுறாரு. நிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல்லவனுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு போகிறாங்க. ஆனால் அங்கே பல்லவன் இல்லை. ஸோ நிலா ரூமில் இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பல்லவன் அங்கே தான் இருந்தார், அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. நிலாவை தவிர இந்த வீட்டில் யாருமே அவருக்கு ஆறுதலாக இல்லை. ஸோ இந்த சமயத்தில் நம்ம பல்லவன் என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்களுக்கு திரும்பவும் அவங்களுடைய அம்மா ஞாபகம் வந்துச்சு. ஏம்மா என்னை விட்டு போனீங்க, நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்கல்ல ரொம்ப நாள் கழிச்சு, என் கூடவே இருந்திருக்கலாம்ல, நானும் சந்தோஷமாக இருந்திருப்பேன், இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போயிட்டீங்க, போகும்போது என்னவாச்சும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, நான் இங்கே எல்லாருமே என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ நான் ஒரு தப்பு பண்ணதை உடனே என்கிட்ட யாரும் பேச மாட்டேன்றாங்க, கோவப்பட்டு என்னை எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நீங்களே என்னை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அவங்களுடைய அம்மா ஞாபகம் வந்து அழக ஆரம்பிச்சு அவங்க அம்மாவை தேடி கிளம்பி போயிடுறாரு. எங்கே இருந்தாலும் நம்ம அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி இனி அவங்க கூட தான் நம்ம இருக்கணும், இவங்க கூட நம்ம இனி ஏன் இருக்கணும், அதுதான் நம்ம அம்மா யாரும் நமக்கு தெரிஞ்சிடுச்சுல, இவங்க எல்லாம் நம்ம கோவப்பட்டு திட்டுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நடேசன் கேட்ட அந்த ஒரு கேள்விதான், ஆத்தா மாதிரி நீயும் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சுருக்குன்னு பல்லவனுக்கு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி கேட்டுட்டாரு. அதனால தான் இவருமே
அதெல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. நிலா ரூமில் போயிட்டு பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கடா இருக்க பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரூமில் இல்லை. ஸோ வெளியில் வராங்க. ஸோ பின்னாடி சைடு போய் பார்க்குறாங்க. அடுத்து பாத்ரூமில் கூட பார்க்குறாங்க. எங்கேயுமே பல்லவன் காணோம். அப்போ தான் வந்து என்னாச்சுங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு. இல்லை வீட்டில் தான் இருந்தால் ஆளையே காணோம், எங்கேயுமே கிடைக்கலைங்க, எங்கே தேடினாலையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எங்கேயாச்சும் இருப்பான், போய் மொழியில் உட்காந்து அழுதுட்டு இருப்பான் பாருங்க நல்லா அப்படின்னு சொல்லவும், சோழன் விளையாடாதீங்க, அவன் இங்கே தானே இருந்தான், காலையில் கூட நான் அவனை பார்த்து நான் வார்த்தை ஆறுதலாக பேசினேனே, அவன் இப்போ காணுமே, அவனுக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும், அவன் நம்ம யாருன்னா பேசலை, ஏன் நான் பேசலைன்னா கூட எந்த அளவுக்கு அவன் உடஞ்சி போவான், எப்படிலாம் வருத்தப்படுவான் அப்படின்னு. அவன் சின்ன பையங்க, அவனை பற்றி தெரியாதா, அவன் எங்கே இருக்கான்னு அவனை எங்கே தேடுறது அப்படின்ற மாதிரி இங்கே நிலா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பல்லவனை காணும் அப்படின்னு நிலா கொஞ்சம் ஃபோர்ஸாக சோழனுக்கு சொன்ன உடனே எல்லா இடத்துலையும் அவனும் தேட ஆரம்பிக்கிறாரு. எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்களே நிலா. இருங்க ஃபோன் பண்ணி பார்க்கலாம், நான் ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக அவன் எடுப்பான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஃபோன்லேருந்தே ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் வந்து ரூம்லேயே அடிக்குது. ஸோ ஃபோன் வந்த உடனே உள்ளே வந்து பார்க்குறாங்க, யாரும் இல்லை. ஃபோன் இங்கே வச்சுட்டு அவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு பக்கம் அக்கா தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் வரைக்கும் சோழன் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு. அந்த இடத்துல எங்கேயுமே காணோம். அவ்வளோ பெரிய தோட்டத்தில் எங்கேயாச்சும் உட்காந்துட்டு இருப்பான் அப்படின்னு கூட தேடி பார்த்தாங்க, எங்கேயுமே இல்லை. இல்லைன்ன உடனே இவங்க எல்லாரும் ரொம்ப பதற்றமாக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அடுத்து பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. சோழன் வந்து அங்கே வந்து இன்னமும் வானதி அவர் கூட சண்டை போட்டுட்டு அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. சோழன் கால் பண்ண உடனே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுடா சொல்ல, இப்போ தானே போனேன், என்னடா ஃபோன் பண்ணுற அப்படின்னு. டே பல்லவனை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா என்ன கேட்டால் என்ன அர்த்தம், வீட்டில் தானே அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம். டே வீட்டில் தானே இருந்திருக்கா, இப்போ தான் நானும் வீட்டுக்கு வந்தேன், அப்புறம் நிலாக்காக கடையிலேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை அவனுக்கும் கொடுக்கணும்னு தேடி பார்க்கும்போது அவன் ஆள் இல்லைடா, எங்கே போனான்னு தெரியல, ஃபோனை வேற வீட்லேயே விட்டுட்டு போயிருக்கான், எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் இல்லடா அப்படின்னு சொல்லவும், டே என்னடா இப்படி சொல்ற, எங்கேயாச்சும் இருப்பான் தேடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, நீ எங்கேயாச்சும் தேடி பாருடா அப்படின்னு சொல்றாங்க. சோழர் இருந்துகிட்டு, என்னடா சரி இரு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கறதுக்காக, அனுத்தி நீ கிளம்பி வீட்டுக்கு போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிடுறாங்க. பாண்டி நான் இங்கே ஒருத்தி உட்காந்து பேசிட்டு இருக்கேன், உனக்கு ஏதாச்சும் புரியுதா இல்லையா, நீ பாட்டுக்கு எங்கே போயிட்டு இருக்கா நீ அப்படின்னு கேட்கவும், சொன்னா கேளுடி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. பல்லவனை காணோம் அப்படின்ற உடனே இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே. ஸோ இப்படி நம்ம கிட்ட சொல்லாம நாமளும் இங்கே தானே இருக்கோம், என்ன பிரச்சனைன்னு சொல்லாம அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டானே, நம்ம மேலே அக்கறை இல்லையா, நம்மள அவன் லவ் பண்ணலையா, அவன் குடும்பத்தில் நானும் ஒருத்தி தானே, இதெல்லாம் ஏன் இவனுக்கு தோண மாட்டேங்குது அப்படின்றது தான் வானத்தியோட எண்ணம். இதுக்காக இப்போ கோவப்பட்டுட்டு இனி ஏன் அவனே ஃபோன் பண்ணா கூட திரும்பவும் வந்து நம்மளை தேடி வந்து பேசினா கூட நம்ம பேசக்கூடாது அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு வானத்தி வந்து அங்கேருந்தே கிளம்பி போயிடுறாங்க. அவங்கள மட்டும் யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல. இன்னொரு சைடு எல்லா இடத்துல தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியாக வீட்டுக்கு வராங்க. பாண்டி வந்த உடனே சோழா எங்கடா வந்துட்டானா அப்படின்னு கேட்கவும், இல்லடா அப்படின்னு. டே அவன் வேற நாம் எல்லாரும் பேசலன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தான், அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்தான், எங்கே போனான்னு தெரியலையே, அவனை எங்கன்னு போய் தேடுறது, சே பண்ணுறது அப்பெல்லாம் பண்ணிட்டு திட்டினா எப்படி கோவம் வந்து எங்கேயாச்சும் போயிடுறான், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனாக எல்லாரும் இருக்கும்போது அவங்க அண்ணனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. என்னென்னங்க சொல்கிறது, அண்ணன் ஏற்கனவே அவன் மேலே ரொம்ப கோவத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், கோவத்தில் இருந்தால் என்னங்க இப்போ அவன் காணுமே சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனே கால் பண்ணுறாரு. அங்கே சந்தாவோட விஷயமா அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கே சோழன் கால் பண்ண உடனே, ஹலோ சோழா சொல்லுடா அப்படின்னு கேட்கவும், அண்ணா சைட்லி அண்ணா இருக்கு அப்படின்னு, ஆமாண்டா அப்படின்னு, அண்ணா நீ கிளம்பி உடனே வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏண்டா என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு, பல்லவன் வீட்டில் காணோண்ணா அப்படின்னு சொன்ன உடனே சேரன் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா சொல்கிற, காலையில் கூட வீட்டில் தானே இருந்தான் அப்படின்னு, அண்ணா மதியம் கூட வீட்டில் தானே இருந்திருக்கான், நிலா கூட உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கான், அதுக்கப்புறம் தான் அவன் ஆளையே காணோன்னு அப்படின்னு சொல்லவும் அவரு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சு எங்கடா போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அனுஷ்கிட்டையும் சந்தாக்கிட்டையும் விஷயத்த சொல்லிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ இவருக்கும் பாண்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் இது மட்டும்தான். அதே இந்த இடத்துல சோழன் இருந்தா கூட கண்டிப்பாக நிலா கிட்ட இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நான் அதுக்காக போயிட்டு வரேன் நீங்கள் பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு வருவார் ஒரு வார்த்தை. அதே மாதிரி தான் இப்போ சேரனும் சந்தாக்கிட்டையும் கூட இருக்கிறவங்க கிட்டே சொல்லிட்டு வந்தார். ஆனால் பாண்டி என்ன பண்ணாரு, கண்ணன்கிட்டையும் எதுவும் சொல்லலை, வானத்துக்கிட்டையும் எதுவும் சொல்லலை, அவர் பாட்டுக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை உடனே குடும்பத்துக்காக அப்படியே ஓடி வந்துட்டாரு.
தம்பிக்காக. ஸோ இதனால தான் வானதி கோவப்படுறாங்க. ஸோ பாண்டியோட செயலும் தப்பு இருக்கு, அதே மாதிரி வானதியோட செயலும் தப்பு இருக்கு. அவங்களும் கொஞ்சமா வச்சு புரிஞ்சுக்கணும். ஏதோ சூழ்நிலை கிளம்புறாரு, நம்ம போயிட்டு வந்து நம்ம கிட்ட சொல்லுவாரு அப்படின்னு. ஆனா இப்படி சொல்லாம போனதுனால அடுத்தடுத்து நொயின்னு ஃபோன் பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா கோவம் வரதான் செய்யும் யாருக்கா இருந்தாலும். ஸோ இப்படி சேரன் இங்க வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் ரொம்ப பதற்றமா நின்றுட்டு இருக்கும்போது, என்னாச்சுடா, எங்க போயிட்டான், வந்தானா இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லைண்ணா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நடேசன் வந்துடுறாரு. நடேசன் வந்த உடனே ஏன் எல்லாம் இப்படி நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அப்பா பல்லவனை காணமாப்பா அப்படின்னு கேட்கவும், என்ன சொல்ற, வீட்டில் தானே இருந்தான் அப்படின்னு சொல்லவும், அங்கிள் வீட்டில் தான் இருந்தான், ரூமுக்கு போயிட்டு வரதுக்குள்ள ஆளையே காணும், எங்கே போனான்னு தெரியல, ஃபோனையும் இங்கேயே விட்டுட்டு போயிருக்க அப்படின்னு சொன்ன உடனே நடேசன் அப்படியே எங்கே போயிருப்பா அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. நான் போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறேன், நீங்களே போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டில் இப்படி யாராச்சும் எங்கேயாச்சும் தொலைஞ்சு போகிறதே வேலை, ஒவ்வொரு தடவை தேடிட்டு இருக்கிறதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் புலம்பிட்டு அவர் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு திரும்பவும் டீ கடை அந்த சைட்லாம் தேடுறதுக்காக போயிட்டுருக்காரு. இன்னொரு சைடு வந்து இங்கே பல்லவன் கோயிலில் போயிட்டு உட்காந்து அழுதுட்டுருக்காரு. அவங்களுடைய அம்மாவை நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டு எங்கேயும் இல்லை அப்படின்னு உடனே ஃபீல் பண்ணி கோயிலில் போய் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் வீட்டில் நிலாக்கிட்டியாச்சும் சொல்லிட்டு போயிருக்கணும், அதுவும் இல்லை. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு தான் அம்மாவை தேடி போகிறேன்னு போனார். ஆனால் இப்படி வந்து வீட்டில் சொல்லிட்டு போகலாம் அப்படின்றது இவங்களுடைய கோபம். அதாவது பாண்டிக்கும் சோழனுக்கும் கோபம். இவங்க ஒரு இடத்துல தோழனும் நம்ம நிலாவும் ஒரு பக்கம் தேடுறாங்க, இன்னொரு சைடு பாண்டியும் போயிட்டு தேடிட்டு இருக்காரு. எங்கேயுமே காணவே காணும். சேரனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சேரனும் ஒரு இடத்துல தேடி பார்க்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரு எங்கேயும் இல்லை அப்படின்ன உடனே நம்ம பாண்டி கூடயே வண்டியிலே உட்காந்துட்டு நீ வாண்ண சைக்கிள் எவ்வளோ தூரம் போவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. என்னடா அது, நம்ம வேற அவங்ககிட்ட பேசாமல் இருந்தோம், அதனால வருத்தப்பட்டு எங்கேயாச்சும் போயிருப்பானா, அவன் சின்ன பையன்டா, இப்படியாச்சும் நம்ம பேசாமல் இருந்தால் திட்டிகிட்டே இருந்தால் அவனுக்கு புத்தி வரும், இதுக்கப்புறம் அதுமாச்சும் ஒழுங்காக படிப்பான், நல்லபடியாக இருப்பான், இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு கொஞ்சம் கோவப்பட்ட உடனே எங்கேயோ போயிட்டானா, என்னடா பண்ணுறது, இவனை வாய் விட்டு திட்டவும் முடியல, இவனை இப்படி அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்மளால இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வேற புலம்பிட்டே போறாரு பாண்டிக்கிட்ட. இன்னொரு சைடு எங்கெங்க போயிருப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கவும், எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்க ஒருவேளை நம்ம எல்லாரும் திட்டணும்ல, யாரும் பேசலன்ற கோவத்துல எங்கேயாச்சும் போயிட்டானா, ஒருவேளை அவங்க அம்மா வீடு தேடி போயிட்டு இருப்பானா, அவங்க அம்மா ஞாபகம் இது வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. அப்போ நிலா இருந்துக்கிட்டு, ஏங்க அப்படியெல்லாம் இருக்காதுங்க, இவ்வளோ நாளா பல்லவன் அந்த ஞாபகம் இல்லாததானே நம்ம கூட இருந்தான், ஏன் காலையில் கூட நான் அவங்ககிட்ட ஆறுதலாக பேசினேனே, அப்படி இருக்கிறப்போ அவன் எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இல்லைங்க அவனை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாது, இங்கே பாருங்க, நீங்கள் பேசலை அப்படின்னா அவன் வருத்தப்படவான் அழுவான், நீங்களேனா இல்லை அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பேசலைன்னா கூட அவனோட மனநிலை இருக்கும், நீங்கள் தானே சொன்னீங்க அவன் அழுதுகிட்டே இருந்தான் அப்படின்னு. அண்ணன் பேசலை, பாண்டியும் பேசலை, நானும் பேசலைன்ற வருத்தத்தில் அவன் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இப்படி நம்மக்கிட்ட யாருமே பேசலை, இவங்கெல்லாம் நம்ம கூட பேசுறதுக்கு யார், நம்ம யாரோ தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒருவேளை அவங்க அம்மா ஞாபகம் வந்து அவன் போயிருக்கலாம்ல, அவன் சின்ன பையங்க, அவன் இந்த மாதிரி சட்டுன்னு யோசிக்காமல் முடிவு எடுக்கிறவன் அப்படின்னு சொல்லவும், சோழன் நீங்கள் வேற ஏன் பயமுறுத்துறீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி கூட அவன் நினச்சிருக்கலாம்ல, ஆனால் அப்படி தேடி போயிருந்தான் எங்கன்னு போய் அவன் தேடுவான், அவங்க எங்கே இருக்காங்களோ யாருக்கு தெரியும், நம்ம எங்கே போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி பல்லவனை கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் புரியலையேங்க, இவன் என்னதான் ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்ருக்காங்க. அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி ஒரு கோயிலை கிராஸ் பண்ணும்போது சோழனும் நிலாவும் பல்லவனை அங்கே பார்த்துடுறாங்க. முதல்ல கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரிவல்ஸில் எடுத்துகிட்டு வந்து ஏங்க அது பல்லவனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க நானும் அது இதை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிறுத்திட்டு இறங்கி உள்ளே போய் பார்க்குறாங்க. பல்லவன் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. பல்லவனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் உயிரே வருது. சேரனுக்கும் பாண்டியனுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. பல்லவன் இங்கே தான் கோயிலில் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும் இவங்களும் கோயிலுக்கு கிளம்பி வராங்க. வந்த உடனே சேரன் அமைதியாக இருப்பாரா, வழக்கம் போல் பல்லவனை பயங்கரமாக திட்டி அடிக்கவும் செஞ்சிட்டாங்க. அவர் இன்னும் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ தான் நிலாவிலேருந்து சோழன்லேருந்து பாண்டியன் வரைக்கும் எல்லாருமே ஏன்டா அப்படி பண்ண, ஃபோனை கூட எடுத்துகிட்டு வராமல் உன் பாட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துட்ருக்க, கோயிலுக்கு தான் வரேன்னா எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கவும், எல்லாரும் கேட்கவும் அமைதியாகவே இருக்கவும், என்னடா ஆச்சு உனக்கு, சின்ன பையன் திட்டினாலாச்சும் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டினா இப்போ இப்படி பண்ணிட்டியடா, கொஞ்ச நேரத்தில் என் உசிரியே போயிடுச்சு தெரியுமா, உன்னை இங்கெல்லாம் தேடினேன் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்ன உடனே, அண்ணா நான் தெரிஞ்ச என்ன தப்பும் பண்ணலைண்ணே, நீ என்கிட்ட பேசுன, நீங்கள் யாரும் என்கிட்ட பேசலன்னு உடனே எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு,
கிடச்சிருச்சு, அதான் நான் அவங்கள தேடினேன், எங்கேயுமே கிடைக்கலண்ணா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சதும் எல்லாருக்குமே அவருடைய மனநிலை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. பல்லவனுடைய மனநிலை என்ன அப்படின்றத அது புரிஞ்சதுக்கு அப்புறமா சேரன் கட்டி அணைச்சிக்கிறாரு. ஒரு வழியா பல்லவன் கிட்ட இருந்து சமாதானமாகி சேரன் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பல்லவனும் அமைதியாயிடுறாங்க. வீட்டுக்கு போகலாம் வாடா அப்படின்னு, எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நிலா, அப்பாவுக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிடைச்சிட்டான் அப்படின்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. இங்கே நடேசன் பல்லவன் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாசலையே நின்று காத்துட்டு இருக்காரு. அவருக்கும் பல்லவன் இல்லை அப்படின்ன உடனே மனசு அந்த அளவுக்கு அடிச்சுக்குது. அவனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு உயிரே திரும்ப வருது. வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோம் பல்லவனுக்கு இந்த மாதிரிலாம் இனி பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, சேரன் சந்தாவுடைய சூழ்நிலையை பற்றி இனியாச்சும் வீட்டில் சொல்வாரா, என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.